நம்ம ஹீரோக்கு படிப்பில் அக்கறையே இல்லைங்களாங்க. அவருக்கு சடுகுடு விளையாட்டுனா ரொம்ப பிடிக்குமா. அவருடைய நண்பர்களோட விளையாடினானா உலகத்தையே மறந்துடுவாருங்களாம். நண்பர்களுக்கும் இவர் ஆடுற விளையாட்டு ரொம்ப பிடிச்சதுனால இவர் பேச்சுக்கு அங்கே மரியாதை இருக்குமா. இவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்பாங்களாம் நண்பர்கள். திருவிழா நேரத்தில் நம்ம ஹீரோவை பிடிக்கவே முடியாதுங்களாங்க. தன்னுடைய நண்பர்களோட அந்த திருவிழாவை ரொம்ப சந்தோஷமாக கழிப்பாருங்களாம். அங்கே எங்கன்னு போவாருங்களாம். நம்ம ஹீரோட ஊர் திருவிழா வந்துச்சுங்களாம். அப்போ வில்சன் என்றவர் கலை நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தாருங்களாம். அப்போ மக்கள் எல்லாம் அவருடைய நிகழ்ச்சியை பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியாகி ரொம்ப சந்தோஷமாகி அவருக்கு மலர் மாலை சூட்டினாங்களாம். நம்ம ஹீரோ என்ன பண்ணார் தெரியுங்களா? குடுகுடுன்னு ஓடி போய் அவர் கழுத்துக்கு முறுக்கு மாலை போட்டுட்டாருங்களாம். முறுக்கு மாலை போட்டோன்னு வில்சனுக்கு ரொம்ப அசிங்கமாகிடுச்சுங்களாம். என்னடா சாப்பிட்ற பொருள் முறுக்கு மாலையை போய் போடுறாரேன்ட்டு. அது மட்டும் செய்யாமல் ஹீரோ என்ன பண்ணாருன்னா ஒரு முறுக்கை உடைச்சி வில்சனுடைய வாயில் டக்குன்னு வச்சுட்டாருங்களாம். அந்த மாதிரி வச்சு முடிச்சப்புறம் வில்சன் அந்த முறுக்கை ருசிச்சு தான் பார்க்கணும், வேற வழி இல்லைங்களாம். ருசிச்சு பார்த்தாருங்களாம். முறுக்கு அவ்வளோ சுவையாம். வில்சனுக்கு ரொம்ப சந்தோஷம்தான் வந்துச்சான். அவர் மேலே கோவம் எதுவுமே வரலையாம். அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே அந்த முறுக்கை சாப்பிட ஆரம்பிச்சாருங்களாம். நம்ம ஹீரோவை கட்டி அணைச்சாருங்களாம். இது ரொம்ப அழகான நிகழ்வுங்க.